நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத பகுதிகளையும் ஒரு தலைப்பின் கீழாகவே பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சத்தியமே விடுதலையாக்கும். இந்த தலைப்பை கேட்கும் போதே நமக்கு ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த வசனமானது யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே யூதர்களை நோக்கி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்றாரு. இந்த சத்தியமானது என்னது? தேவனுடைய வார்த்தைகளே, அவருடைய வசனங்களே. இதை குறித்து இந்த மாதத்தின் துவக்கத்திலே நாம பார்த்தோம். மேலும் இதை பற்றின சில வசனங்களும் சொல்லுது. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனத்துல, இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். அப்படியாக தேவனுடைய வார்த்தையே சத்தியமாக இருக்கு. அந்த சத்தியம்தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறதாக இருக்கு. இங்க விடுதலையாக்கும்னு சொல்லப்படும் போது நாம எதுக்கு அடிமையா இருக்கோம், அதுல இருந்து விடுதலையாக்கப்படுறதுக்குங்கிற கேள்வி வரலாம். இந்த கேள்வியை தான் அன்றைக்கு யூதர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லும் போது கேக்குறாங்க. நாங்க எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம், யாருக்கும் அடிமைகளா இல்ல, அப்போ எங்களை எதுல இருந்து விடுதலையாக்குவீங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு பிரதியுத்தரமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியாக பாவமே ஒருத்தரை அடிமையாக்கி வச்சிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அநேக பாவங்கள் நம்மை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி வச்சிருக்கு. அது சில நேரங்கள் நம்ம உணர்வதில்லை. நம்ம கையில வச்சிருக்கிற செல்போன், அதுல இருக்கிற அநேக காரியங்கள் அதுலயே நம்ம மூழ்கி போகிற அளவுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சிலது கூட நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அப்படி இந்த பாவமானது நம்முடைய சுய இச்சையினாலே பிறக்கிறது. இதையே யாக்கோபு 1 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அப்படியே ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய இச்சையினால இழுக்கப்படுகிறவர்களாகவும் சோதிக்கப்படுகிறவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படியாக இச்சையின் மூலமாக பாவம் பிறக்குது. அந்த பாவத்திற்கு நம்ம எல்லாருமே அடிமைகளாக இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும் இல்லையா? இந்த விடுதலை நமக்கு சத்தியத்தின் மூலமாகவே வருது. இந்த சத்தியத்தினால் நிறைந்தவராகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதனாலேயே யூதர்களுக்கு அதனாலேயே யூதர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதில சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அடிமையானவன் வீட்டுல நிலைத்திருக்க மாட்டான், குமாரனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவரா இருக்கிறாரு. அதாவது குமாரன் என்றைக்கும் பிதாவினுடைய சுதந்திரரா இருக்கிறாரு. அப்படிப்பட்டவராலேயே நம்மை விடுதலையாக்க முடியும். அதனால்தான் அதே யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக தேவனுடைய குமாரனா இருக்கிற அவரிடத்துல சத்தியம் நிறைந்ததாக இருக்கு. ஏன்னா தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறாரு. தேவனை சார்ந்த எல்லாமே சத்தியமாகவே இருக்கும். ஏன்னா அவர் சத்தியமானவரா இருக்காரு. இதை யோவான் 8வது அதிகாரம் 26வது வசனத்துல, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதன் மூலமாக தெரியுது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல தன்னையும் சத்தியம்னு சொல்றாரு இல்லையா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்படி அவரே சத்தியமாக இருக்கிறாரு. அதே போல தேவ ஆவியானவரும் சத்தியமாகவே இருக்கிறாருங்கிறத 1 யோவான் 5வது 6வது வசனமும் சொல்லுது. இந்தபடியாக தேவனுக்குரியவைகள் எல்லாமே சத்தியமாகவே இருக்கு. அந்த சத்தியத்தினாலேயே நம்மை விடுதலையாக்க முடியும். எதிலிருந்து விடுதலையாக்க முடியும்? பாவத்திலிருந்து. பாவத்துல சிக்கொண்டு அநேக வியாகுலங்களையும் வியாதிகளையும் துன்பத்திலையும் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீக்குகிற ஒளியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தரப்பட்டார். அவரை விசுவாசிச்சு அவரின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற சத்திய வார்த்தைகளை நாம பற்றி கொண்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அந்தபடியாக நாம பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளாகிறோம். ஏன்னா ஏதாவது ஒரு அதிகாரத்துவத்துக்கு நாம கீழ்பட்டவர்களாகவே இருக்கணும். அப்படி தேவனுக்கு அடிமைகளாகும் போது நமக்கான பலன் பரிசுத்தம். இந்த சத்தியத்தினாலேயே நாம பரிசுத்தமாக்கப்படுகிறோங்கிறத
நேற்றைக்கான வேத பகுதிகளில் கூட பார்த்தோம். அந்தப்படியாக நம்மை சத்தியமானது பாவத்திலிருந்து பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த சத்தியத்தை பற்றிக்கொள்ள மனதையுடையவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. நாம பாவத்துல சிக்குண்டு போய் விழுந்து போனவர்களாக காணப்படுவது தேவனுக்கு பிரியமில்ல. நம்ம எல்லாரையும் மீட்கவே அவர் தன்னுடைய வார்த்தைய மாம்சமாக்கி மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு அனுப்பினாரு. அவரை பற்றி கொண்டு அவர் மூலமாக பிதா வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நாம ஆராய்ந்து அறிந்து கொண்டோமே ஆனால் அந்த சத்தியம் தாமே நம்மை விடுதலையாக்குறதாக இருக்கும். இந்த சத்திய தேவனே ஆவியானவர், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:17 நமக்கு சொல்லுது. அப்படியாக ஆவியானவர் மூலமாக நமக்கு அருளி செய்யப்பட்ட இந்த சத்திய வார்த்தைகளை அனுதினமும் நாம தியானித்து அதன் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்முடைய வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அந்த சத்தியமே எங்களை பாவத்தினின்று பாதுகாத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த பாவத்திலிருந்து முற்றிலுமான விடுதலையை தருகிறதுங்கிறத உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு தெரிவிக்கிறது தகப்பனே. உம்முடைய வசனமே சத்தியம், அந்த வசனம் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் பாவத்துல மரித்து போன எங்களுக்கு அது ஜீவன் தருகிற விதமாய் எங்களை உயிர்ப்பித்து பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.